1 2 3 வந்து எங்க அம்மா வீட்டுல கொடுத்த சொம்பு ரைஸ் அப்புறம் சாம்பார். என்ன பாப்பி இது? சாச்சி கலசம் வைத்து விட்டாச்சு. தலையிலே கவுத்தாலும் ஒண்ணுமே நடக்காது. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லுங்க. சாமி கும்பிட போறோம். சோ இட்ஸ் பீன் சோ லாங் மக்களே. நம்ம வீட்ல இருந்து உருப்படியா வீடியோ எடுத்து எப்ப பார்த்தாலும் இதை வாங்க போறோம் அதை வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி சுத்தலா இருந்துச்சு மக்களே. இப்பதான் வந்து வீட்ல ஸ்டேபிளா உட்கார்ந்து ஒரு வீடியோ எடுக்க போறோம். சோ என்ன சாமி கும்பிட போறோம்னா இன்னைக்கு வந்து ஆவணி அவிட்டம் பூஜை. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்ல சாமி கும்பிட போறோம். இந்த சாமி வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்ல ஃபர்ஸ்ட் டைம் கும்பிடுறோம். சோ அந்த டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு டியூஸ்டே ஒன்னு கத்துக்கோ, ஃப்ரைடே ஒன்னு கத்துக்கோ. 2 நாள் வச்சு சாமி கும்பிட்டா டியூஸ்டே ஃப்ரைடேன்னு சுத்திட்டு இருக்கல. ஓகே மக்களே, சோ அத வீடியோல பார்க்க போறீங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வந்து நீங்க ஃபாலோ பண்ணல அப்படினா கீழ ஐடி கொடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா எங்களுக்கு போறோம். நிறைய பேச வீடியோக்குள்ள போறோம். இப்படிதான் சில பேர் குளிக்காமலாம். இப்பதானே நீயே குளிச்சிட்டு வந்த. லக்கி யார் குளிப்பாட்டுறது? அது உன் மேலயே வர நாட்டமா இருக்கும். நீயே இப்படி பண்ற. நானும் லக்கியா குளிச்சிட்டோம் மக்களே. நானும் லக்கியும் சேம் சேம். நாங்க 2 பேரும் குளிச்சு முடிச்சாச்சு. சரிக்கு மட்டும் தான் இன்னும் குளிக்கல. அது குளிச்சிரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. ஓகே மக்களே, நம்ம வந்து இன்னும் சற்று நேரத்துக்கு தேங்காய் இப்ப உடைக்கூடாது. கீழே போட்டு போறேன். இப்ப உடைக்க கூடாது. ஒன்னு சாமி கும்பிடும் போது தான் உடைக்கணும். சாமி கும்பிடும் போது தான் உடைக்கணும். விளக்கேத்திட்டு சாமி கும்பிட்டு உடைக்கலாம். ஓகேவா? குக்கிங் ஒர்க்கெல்லாம் நாங்க மார்னிங்கே முடிச்சிட்டோம் மக்களே. லக்கி வரத்துக்குள்ள முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே. இப்ப நம்ம வந்து காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு ப்ராசஸ் ஆஃப் ஆவணி அவிட்டத்தை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே மக்களே, இதான் நம்மளுடைய டுடேஸ் காஸ்டியூம் சேஞ்ச் வந்து நம்ம பண்ணியாச்சு. சாரில 5 மினிட்ஸ்ல நான் கட்டிடுவோம் மக்களே. சில பேர் தான் டேட்டி கட்டல, ஜெட்டி கலர், சில பேர் தான் புதுச்சு போட்டாங்க. 2 மினிட்ஸ் ரொம்ப நேரம் ஆகி விட்டதுங்கிற காரணத்தினால வேற மக்களே பறந்து இருக்கு. எனக்கு கிளம்பிடலாம் பாப்பி. ஓகே மக்களே, நாங்க ஃபுல்லா கிளம்பிட்டு வந்து உங்களை மீட் பண்றோம். ஏன்னா கொஞ்சம் சாமி எல்லாம் 1 2 3. ஓகே மக்களே, நாங்க வந்து ஃபுல்லா ஃபேமிலியா வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா போய் சாமி கும்பிட போறோம். அதுக்கான ப்ராசஸ் சிம்பாலிக்கா சொல்லுது வைக்க. சரி ஓகே, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நம்ம அங்க போயிடலாம். நேற்று நம்ம வந்து ஃபுல்லா சாமி எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா நேற்று வந்து வரலட்சுமி பூஜை. வரலட்சுமி பூஜைக்கு நெக்ஸ்ட் டே தான் வந்துட்டு ஆவணி அவிட்டம் பூஜை வரும். வரலட்சுமி பூஜைக்கு ஃப்ளவர் தான் தாலி. நம்ம வந்து ஆவணி அவிட்டம் நம்ம 6 வயசு டாடி கூட தான் மக்கள் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். இது வரைக்கும் 4 இயர்ஸ்மே 3 இயர்ஸ்மே வந்து அவர் தான் பூணூல் சாமி கும்பிட்டு நமக்கு வந்து பூணூல் எல்லாம் மாட்டி விடுவாங்க 2 பேருக்கும். இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வீட்லயே சாமி செல்வி அம்மா வந்து நம்ம வீட்லயே கும்பிட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. வரேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அதான் அம்மா வீட்டு சைடு இதை சாமி கும்பிட மாட்டாங்க. ஆனா இப்போ நம்ம வந்து சாமி கும்பிடணும். மாப்பிள்ள வேணும்னா இதெல்லாம் பண்ணி தானே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சொம்பு ரெடி பண்ணணும். இது வந்து எங்க அம்மா வீட்டுல கொடுத்த சொம்பு. இந்த மாதிரி ஒரு சொம்பு இருக்குன்றதே நேற்று தான் நாங்க கண்டுபிடிச்சோம். ஏன்னா இது நாங்க சாமி கும்பிடுறது என்ன பண்ண போறோம், சொம்பு ரெடி பண்ண போறோம். இது எப்படி ரெடி பண்ணணும்னா எனக்கு தெரியாது. இல்ல ஆக்சுவலி எப்படி சாமி கும்பிடணும் சாமி கும்பிடணும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா இது வந்து இப்ப சருக்கு தெரியும்ல, பண்ணிருக்கோம்ல சருக்கு. சோ அதை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நானும் இந்த குட்டி சருக்கும் சேர்ந்து பண்ணுவோம். ஒரு ரூல் வாங்கிட்டு வந்தேன்ப்பா. ஏதாவது காணும்னா நீதான் எடுத்து போய் வச்சிருப்பேன். இப்போ டாய் பாக்ஸ் சொன்னா அங்க பாரு கையில பாரு சொன்னா இதுக்குள்ள வந்து சில பொருட்கள் போட்டுதான் நாங்க வந்து பண்ணுவோம். எனக்கு புரியல. இதுதான் பூணூலா? அது பூணூல் இல்லடி, அங்க வச்சிருக்கு பாரு லக்கி. ஓ பூணூல் காட்டு அம்மா கட்டு. இது சொம்ப சுத்துறது. சொம்பு. ஓகே. அம்மா 3 பட்டையோ 4 பட்டையோ சொன்னாங்களே, அது என்னது? அது வந்து ஒரே கையில வந்து 3 பூணூல் இருக்கும். அது பிரிச்சு போடணும். என்ன தேய்க்கிற என்ன தேய்ச்சாலும் தெரிய மாட்டேங்குது. அவ்வளவுதான் பளிச்சுன்னு தெரியணும். உனக்கு தேய்க்க தெரியல, வேற நான் தேய்க்கவா? நீ கம்முன்னு போவும் வாயில தேய்ச்சிருந்த. இப்போ இந்த நூலை நினைச்சு கட்டணுமா? இல்ல நூலை எதுவுமே பண்ண வேணாம். கட்டினதுக்கு அப்புறம் இந்த இதை வச்சு தேய்ச்சோம்னா கலர் மாறிடும். ஒண்ணுமே பண்ணாங்க. கம்முன்னு உட்கார்ந்து
ஓகே மக்களே, ஃபைனலா சொம்பு வந்து ரெடி ஆயாச்சு. ரொம்ப டைம் இல்லன்றதுனால பரபரன்னு எல்லா வேலையும் முடிச்சாகணும் மக்களே. ஆமா, இதுக்குள்ள வந்து மஞ்சள், குங்குமம், கற்பூரம், அதுக்கு மேல தெரியல. இல்ல கேசரிக்கு ஒண்ணு சமைக்கிறது, ரவை இல்ல ரவை இல்ல, கேசரிக்கு ரவை தாண்டி போடும். நெல்லுக்கு ஒண்ணு வரும், அது மக்கள் உங்களுக்கு தெரியும் மக்களே. அது போட்டாச்சு, எல்லாம் பண்ணி இப்போ மாவளே வச்சுட்டு மேல தேங்காய்க்கு சாமி கும்பிட்டு ஃப்ளவர் வாஷ் என்னெல்லாம் சொல்றேன். நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா பச்சரிசிய தாம்பலம் தட்டுல வச்சு அதுக்கு மேல இந்த கலசம் வந்து நம்ம வைக்கணும். இந்த பச்சரிசி வந்து நல்லது. ஏதாவது ஒண்ணு சொல்லாதடி, ஒழுங்கா சொல்லி தொலை. ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் எல்லாருக்குமே, என்னன்னா நான் கரெக்டா பண்றேனான்னு தெரியல மக்களே. அவளுக்கே தெரியாது, ஆனா ஏதோ ஒண்ணு பண்றா. இல்ல ஆனா என்னன்னா பண்ணாம இருக்கிறதுக்கு தெரிஞ்சது நம்ம ஏதாவது ஒண்ணு. நிறைய விஷயம் இப்போ இந்த மாதிரி வீடியோ போடும்போது சொல்லுவீங்க, இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது. அது வந்து செகண்ட் டைம் நான் சரி பண்றது ஒரு வாய்ப்பா இருக்கும். வாய்ப்பா தான் இருக்கும், சரி பண்றதுலாம் இருக்காது. சரி பண்ணிடுவேன், அந்த மாதிரி இருக்கு. நான் ஒரு வாட்டி சாமி கும்பிடும் போது இந்த வாட்டி கண்டிப்பா ஏதாவது மிஸ்டேக் பண்ணி எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கரெக்டா பண்றேன், அதுக்காக கோச்சுக்காதீங்க அப்படின்னு நினைச்சுதான் சாமி கும்பிடுவேன். அந்த மாதிரி இந்த வாட்டி ஏதாவது இருந்தா கரெக்டா சொல்லுங்க, நெக்ஸ்ட் டைம் கேட்ச் கோச்சுக்காதீங்க யாரும். கலசம் வைத்து விட்டாச்சு, முடிஞ்சிருச்சு. நீ என்ன பண்ணன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏதோ ரொம்ப நேரமா ப்ராசஸ் பண்ணி இருக்கேன்னு பார்த்தா டக்குன்னு எடுத்து மாட்டி வச்சிருக்கேன். அவ்வளவுதான், அது பிரிச்சு வைக்கணும் தனித்தனியா. ஓகே மக்களே, டுடேஸ் நம்ம வீட்டு சமையல் எல்லாம் கையா சமைக்கல. தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்லி தொலையாத. சமைக்கல, முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் வெரைட்டியை நாங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். எப்பவுமே ஒரு சாம்பார் ஒரு பொரியல் பண்ணி முடிச்சிருவோம். பட் இன்னைக்கு வந்து இதுக்கு மேல கரெக்டா வடை பாயாசம் எல்லாம் பண்ணணும், ப்ராப்பரா செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம். வடை சமைச்சிருக்கோம் மக்களே, வாயிலே வடை. இந்த வடையே போதும், பெரிய வடை எல்லாம் வேணாம் நாங்க டிசைட் பண்ணிட்டோம். என்ன இருக்கு சொல்றேன். சோ ரைஸ், அப்புறம் சாம்பார், அப்புறம் இது என்ன லக்கிய சொல்ற லக்கி என்ன பாப்பி இது? சாமி கும்பிடணும்னு சொன்னாங்கல்ல. அப்புறம் கூட்டு மக்களே, சௌ கூட்டு, அப்புறம் என்னோட ஸ்பெஷல் டிஷ் மக்களே. இது பாயாசம் சொல்லக்கூடாது, பாறாங்கன்னு சொல்றீங்க பாருங்க. கீழே நீ கையெல்லாம் வைக்க வேணாமா, தலைகீழே கவுத்தாலும் ஒண்ணுமே நடக்காது. எதுவுமே ஆக மாதிரி போட்டுதான் பண்ணேன், தண்ணி ஊத்துறேன் சரியாயிடும். அப்புறம் கேசரி மை ஆல் டைம் ஃபேவரட், அதான் ஈஸியான டிஷ். அதனால ரெண்டுமே செஞ்சாச்சு. லக்கி கையை வச்சுட்டு பாத்தியா எத்தனை அது ஃபிஷ் ஃப்ரை தெரியுமா இது? ஓகே மக்களே, இப்ப எல்லாமே விளக்கேத்தி கலசமும் நம்ம வந்து வச்சாச்சு. இப்ப நம்ம சாமிக்கு வந்து இலை பண்ணி இது பண்ணிடலாம். கிளாஸ்ல ஊத்தி வைமா, எதுக்கு இப்ப நீ ஸ்பூன்ல எடுத்து பொரியல் மாதிரி வச்சுன்னு இருக்கீங்க? சாப்பிடறதுக்கு கரெக்டா அப்படிலாம் இல்ல, அது வரமாட்டுது, அது கிளாஸ்ல ஊத்துற மாதிரி வரமாட்டுதுன்னு சொல்லு. இங்க பாரும்மா, சாமி கும்பிடணும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. லக்கியோட வேலிடிட்டி 1 டே தான் பூணுக்கு. இன்னைக்கே கழட்டி இருக்கன்ட்டாங்க, 3 டேஸ்ல வச்சுக்காதீங்க. கரெக்டான டைரக்ஷன் தானா? கரெக்டா போட்டுருக்கியா? ஓகே மக்களே, எங்க 6 வயசு டாடிக்கும் ஒரு பூணூல போட்டாச்சு. எவ்ரி இயர் வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் அவர் தான் வந்து பூணூல் போடுவாரு. பட் இந்த வருஷம் வந்து அவருக்கு நாங்க போடுற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கு. கண்டிப்பா நாங்க மட்டும் போட்டா அவர் ஃபீல் பண்ணுவாருன்னு. கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாரு, எனக்கு என்னடா. அதனால அவருக்கு ஒன்னு போட்டு விட்டாச்சு. உள்ள இருக்கு பாரு, இதோ இருக்கு பாரு, பத்திரமா இருக்கு, Dressக்குள்ள தான் இருக்கு. இன்னைக்கு நைட்டே அம்மா கழட்டிடுறேன், ஓகேவா? 1 டே போட்டா போதும் நீ, சரியா? ஷூ போட்டுட்டே லக்கி சாமி கும்பிடுன்னு நினைக்காதீங்க மக்களே. நியூ ஷூ மக்களே, இன்னும் வெளியெல்லாம் போட்டே போல, அதனால வீட்ல போட்டு ஷூ இது வீட்லயே போட்டு. ஆமா, ஆசைக்கு வாங்கிட்டோம், ஒயிட் கலர்ல இருக்கே. நானும் வெளிய போனா அழுக்காயிடுமேன்னு போட. அது யாரு க்ளீன் பண்ணுது? ஓகே மக்களே, ஃபைனலா 1:30க்குள்ள எல்லா வர்க்குமே முடிச்சாச்சு. நினைச்சது நடந்தாச்சு, கேட்டது கிடைச்சாச்சு, நான் சாமி கும்பிட்டாச்சு. ஆக்சுவலா இப்ப என்ன பண்ணோம்னா, அப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த சாமிக்கு இல்ல அந்த பச்சரிசி வச்சு பொங்கல், நெக்ஸ்ட் ஃப்ரைடே பொங்கல் நான் சமைக்கிறேன், உங்க எல்லாருக்கும் நான் காமிக்கிறேன். 100 நாள் வேலை செஞ்ச மாதிரி
இல்ல எனக்கு டவுட் இல்ல சக்கரை பொங்கல் தான் சமைக்கணுமா வெண் பொங்கல் சமைக்கணுமா சமைச்சா மட்டும் போதுமா இல்ல இல்ல மக்களே எப்படினாலும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் கேட்டுக்கலாம் யூடியூப்ல சர்ச் பண்ண பேர் வேணும்ல என்ன பண்ணு ஃபிஷ் ஃப்ரையா ஃபிஷ் ஃப்ரை கட்டு கட்டு ஃபிஷ் ஃப்ரைன்னு சொன்ன ஒரே பாவத்துக்காக அது ஃபிஷ் என்றே நம்பி விட்டார் ஃபிஷ் என்றே நம்பி மக்களே இந்த கிழங்கு அப்புறம் சேனக்கிழங்கு அப்புறம் கருணைக்கிழங்கு உருளைக்கிழங்குலாம் மாட்டி போனோம் போ ஆனா இந்த கிழங்கெல்லாம் இந்த மாதிரி கிழங்கெல்லாம் வந்து ஃபிஷ் நம்பிரும் சாப்பிடுறோம். ஓகே மக்களே ஃபுல் சாமி கும்பிட்டு நம்ம வந்து மாடிக்கு வந்தாச்சு. ஸோ தெரிஞ்ச மொத்த வித்தியம் யாருக்கிட்ட மக்களே ஏதாவது உங்களுக்கு சரிப்படல தப்பா இருக்குதுன்னா சொல்லுங்க மக்களே. நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். சரி 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 ஓகே ஓகே மக்களே நான் லைஃப்லயே இப்பதான் ஏன்னா அம்மா வீட்டுல இந்த சாமி கும்பிட மாட்டாங்க. ஸோ இப்பதான் நம்ம வீட்டுல கும்பிட்டுருக்கோம். என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சு நான் கும்பிட்டுருக்கேன். எதுக்கு வந்து இந்த ஆவணி ஆவிட்டம் கும்பிடுறாங்க நீ சொல்லு ஃபர்ஸ்ட். அவ்வளவு டீடைலா கேட்டா எனக்கு நான் சொல்லவா ஆவணி ஆவிட்டம் வந்து பூநூல் மாத்திரத்துக்கான ஒரு டே. சாமின்ஸ் வந்து இந்த சாமி கும்பிடுவாங்க ஏன்னா அவங்க எப்பவுமே பூநூல் ரெகுலரா போட்டிருப்பாங்க. ஸோ அதை தாண்டி விஸ்வகர்மா ஆச்சாரி சொல்லுவாங்க இல்லையா அவங்க வந்து இந்த சாமி கும்பிடுறாங்க. இதுக்கு உள்ள நிறைய டீடைல்ஸ் இருக்கு மக்களே. அது கரெக்டா சொல்லணும் தப்பா சொல்லிட்டா பிரச்சனை ஆயிடும். ஆனா எனக்கு தெரியும் நான் ஃபுல்லா படிச்சுட்டேன். இப்போ ஒரு சாமிக்கும் நமக்கு டே இருக்கு. சரஸ்வதி பூஜை விநாயகர் பூஜைன்னு சொல்லிட்டு ஒரு சாமிக்கும் டே இருக்கு. ஆனா நம்மளுடைய வேதங்களுக்கு டே கிடையாது. அதை கொண்டாடுறதுதான் மக்களே ஆவணி ஆவிட்டம். வேதங்களுக்கு நம்ம சாமி கும்பிடுறோம். அந்த சாமி கும்பிடுறதான் நீ உனக்கு இதுவே தெரியல. நான் மக்களே 3 days ரிசர்ச் பண்ணி நான் கண்டுபிடிச்சேன் மக்களே. ஒரு சொல்லடி நீதான் எனக்கு தெரியல. இல்ல ஒரு சாமி கும்பிடு சும்மா ஓகே ஃபாலோ பண்றாங்க நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாதுன்ட்டு இவ்வளவு கண்டுபிடிச்சு நான் இவ்வளவு ரிசர்ச் பண்ணிக்கிறது பெரிய விஷயம். காலைல எனக்கு கேசரி நான் செஞ்சேன் அப்புறம் பாயாசம் நான் செஞ்சேன் மக்களே. ஆனா கெட்ட பேர் தான் வாங்குறேன். பாயாசம் சொன்னேன் பசன் சொல்லி. ஆனா இதுக்கு மேல தெரிஞ்சுக்கோ சும்மா. ஆனா நான் ஒரு உண்மை சொல்றேன். இவ்வளவு நாள் நான் சாமி கும்பிடும் போது எனக்கு தெரியல மக்களே. ஏன்னா நம்ம செல்வியம்மா கும்பிட்டுருவாங்க. அது ஏதோ பூணூல் நாள் இல்ல எப்பயுமே உனக்கு தெரியாது. இல்ல இப்ப கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டேன்றதால எல்லாம் தெரியும்ல. இதுலயே பாதி எவ்வளவு தப்பு. இல்ல 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 கரெக்ட் தான். ஆக்சுவலி எனக்கு இன்னும் டீடைல்டாவும் தெரியும். ஆனா அது சொன்னா சரிப்படாது. அது பெரிய ஸ்டோரி. ஏன் விஸ்வகர்மா இது கும்பிடுறாங்கன்னா அது ஒரு பெரிய கதை. ஆமா டீடைலா பேசிக்கலாம். ஆமா அப்புறம் மெயின் இது நம்ம கேஸ்டுக்காண்டி சொல்லல. சோ நம்ம சாமி கும்பிடுறோம். எதுக்கு அந்த சாமி கும்பிடுறோம்ன்றது உங்ககிட்ட நான் சொல்றது அவ்வளவுதான். நீங்க எத்தனை பேர் இந்த சாமி கும்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் மகளே. ரொம்ப டயர்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என் கிளாஸ்லயே நான் மட்டும் தான் ஸ்கூல் படிக்கிறப்போ இந்த சாமி கும்பிடுறேன். அதனால எவ்வளவு பேர் இருக்கீங்க கொஞ்சம் கமெண்ட். இல்ல இல்ல ஆக்சுவலி இல்ல காலைல நான் 2-3 பேர்ட்ட சாமி கும்பிடுறோம் ஆவணி இதெல்லாம் கும்பிடுவீங்க அப்படிதான் சொல்றாங்க. ரொம்ப ரேரா கும்பிடுறவங்க இருப்பாங்கல்ல அவங்க மட்டும் கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே யாரா கும்பிடு. ஓகே மக்களே தட்ஸ் மக்களே. ரொம்ப டயர்டா இருக்கு மக்களே. வீடியோ முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ண பாய் சொல்லிக்கலாமா? பாய்.